ரெண்டாவது ஆன்சர் வந்திருக்கு எல்லாருக்கும். செகண்ட் ஆன்சர். ஸோ இந்த கேள்வி சம்பந்தமான நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த கேள்வியில எங்களுக்கு என்ன தேவை? ஸோ இது ஓலவல்ல யூனிட் 3 கலவைகள்ல வரக்கூடிய ஒரு பகுதி. கலவைகள்ல வரக்கூடிய ஒரு பகுதி மிக ஒரு ஆழமான ஒரு பகுதி. ஆனா ஓலவலுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. மிக மிக முக்கியமான ஒரு பகுதி ஒன்றுதான் கலவைகள்னு சொல்றது. ஏ லெவல்ல நீங்க படிக்கிற நேரம் அதுல அயன் சமநிலை, அதே மாதிரி அவத்தை சமநிலை என்று சொல்லக்கூடிய பாடங்கள் இருக்கு. அதுக்குரிய எல்லா விஷயங்களும் இந்த பேசிக் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த கலவைன்னு சொல்லக்கூடிய ஓ லெவல்ல இருக்கிற யூனிட் 3 சொல்ற ஒரு பகுதி. மிச்சம் ஆழமான ஒரு பகுதி. நீங்க தியரி எந்த மாதிரி படிச்சீங்கன்னு சொல்லி தெரியாது. என்னுடைய தியரி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏ லெவலுக்கு தேவையான ஒரு பேசிக்கை நான் நல்லா கொடுத்திருக்கேன். ஸோ இதுல இந்த கேள்வி ஓ லெவல்ல வரக்கூடிய இந்த கேள்வியை செய்யறதுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் தேவையில்லை. சாதாரணமா ஒரு ஈக்குவேஷன் தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ இதுல இந்த கேள்விகள் செய்யறதுக்கு தேவையான ஒரு ஈக்குவேஷன் என்ன? முதலாவது செறிவு என்று சொல்ற ஒன்றுக்குரிய ஒரு சமன்பாடு. செறிவு சமன் மூலிங்கியில் கனவளவுன்னு சொல்லக்கூடிய ஒரு சமன்பாடு. அதாவது ஒரு கலவையினுடைய அமைப்பு நாங்க செறிவை நாங்க எடுத்து காட்டலாம். குறிப்பிட்ட ஒரு கலவைன்னு சொல்றது என்ன? முதலாவது கலவைன்னு சொல்றது அந்த கலவை ஒன்றுல கலவையில ஒரு கரைப்பான். அது கலவைக்கு ஒரு உதாரணம். நாங்க ஏகவின கலவைக்கு ஒரு உதாரணமாக ஒரு கரைசலை சொல்லலாம். ஏகவின கலவைக்கு ஒரு உதாரணமாக ஒரு கரைசல், ஒரு சீனி கரைசல், ஒரு உப்பு கரைசல், குளுக்கோஸ் கரைசல், இதெல்லாம் ஒரு கரைசலாக இருக்கு. சோ இந்த இடத்துல நாங்க கரைசல்னு சொல்லி எடுத்தால், கரைசலை நாங்க எடுத்தா அதுல ஒரு கரைப்பான் இருக்கு. அந்த கரைப்பான்ல ஏதாவது ஒன்று கரைக்கப்பட்டிருந்து அது கரையம். அந்த கரையம். சோ ஒரு கரைப்பான்ல ஒரு கரையம் கரைக்கப்பட்டு உருவானதுதான் ஒரு கரைசல் சொல்லிச்சு. சோ இந்த கரைசல் அமைப்பை நாங்க செறிவாக எடுத்து சொல்லலாம். செறிவு என்று சொல்றது என்னன்னா ஒரு கரைசல் ஒன்றினுடைய அமைப்பை நாங்க அதை செறிவாக வெளிப்படுத்தலாம். அந்த செறிவு என்ன சொல்லுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட கனவளவை கொண்ட ஒரு கரைசலுக்குள்ள எந்த அளவு நாங்க கரையத்தை கரைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த செறிவாக இருக்க போதும். சோ இந்த அளவுன்னு சொல்ற நேரம் இந்த கரையம் மூல் அளவுல வரையறுக்கப்படுது. குறிப்பிட்ட ஒரு கனவளவு. சோ இந்த இடத்துல இந்த செறிவுக்கான பொதுவான அழகு மூல் டெசிமீட்டர் -3 ஆக இருக்கு. மூல் டெசிமீட்டர் -3. சோ இங்க கவனிங்க, இந்த வீண்டு செல்றது டெசிமீட்டர் கணத்துல அளக்கப்படுது. சோ ஒரு டெசிமீட்டர் கணம்னு சொல்றது 1 லிட்டர், அதாவது 1000 மில்லி லிட்டரை குறிச்சுக்காட்டு. அவ்வளவுதான். சோ இப்ப உங்களுக்கு செறிவுன்னு சொன்னா என்னன்னு மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த கரைசலினுடைய கனவளவு 1 லிட்டராக இருக்கிற நேரம், அப்படி இல்லைன்னு சொன்னா 1 டெசிமீட்டர் கனமாக இருக்கிற நேரம், இந்த கரைசலுக்குள்ள எத்தனை மூல் கரையம் காணப்படுதுன்றதுதான் செறிவாக இருக்கும். சோ மொத்த கரைசலுக்குள்ள எவ்வளவு கரையம் காணப்படுது, மொத்த கரைசலுக்குள்ள எத்தனை மூல் கரையம் காணப்படுது. சோ அந்த கரையத்தினுடைய அளவு இங்க மூல் அளவுல வெளிப்படுத்தப்படுது. சோ செறிவை நாங்க மூல் டெசிமீட்டர் -3 சொல்ற அளவால குறிச்சு காட்டப்படும். சோ செறிவு சமன் மூலிங்கியல் கனவளவு. அதாவது இது கரைசலின் கனவளவு. அப்ப இவ்வளோ வால்யூம், அதாவது குறிப்பிட்ட ஒரு கனவளவுக்குள்ள எவ்வளவு கரையம் கரைஞ்சிருக்கு அப்படின்றதுதான் ஒரு செறிவா. உதாரணமா ஒரு கரைசலுடைய செறிவு 2 மூல் டெசிமீட்டர் -3 அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, 2 மூல் டெசிமீட்டர் -3 இது ஒரு குளுக்கோஸ் கரைசல் எடுக்குங்க. 2 மூல் டெசிமீட்டர் -3 உடைய ஒரு குளுக்கோஸ் கரைசல். கனவளவு பத்தி சொல்லல. பொதுவாக 2 மூல் டெசிமீட்டர் -3 உடைய ஒரு குளுக்கோஸ் கரைசலாக இருந்தா இதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா, 1 டெசிமீட்டர் கணம் மொத்த கனவளவு, கரைசல்ற மொத்த கனவளவு 1 டெசிமீட்டர் கணத்துக்குள்ள இந்த குளுக்கோஸினுடைய அளவு 2 மூல் இருக்கு. அவ்வளவு. இந்த குளுக்கோஸ் 2 மூல். அதாவது அந்த கரைசலுடைய மொத்த கனவளவு 1 டெசிமீட்டர் கணம்.
சோ ஒரு டெசிமீட்டர் கனம்னு சொல்றது ஒரு லிட்டர், 1000 மில்லி லிட்டர். சோ மொத்த 1000 மில்லி லிட்டரை கொண்ட இந்த குளுக்கோஸ் கரைசல்ல குளுக்கோஸினுடைய அளவு 2 மூல் இருக்கு, அவ்வளவுதான், 2 மூல். சோ மூல் பெர் டெசிமீட்டர், மூல் பெர் டெசிமீட்டர் கியூப், அதாவது ஒரு டெசிமீட்டருக்கு எத்தனை மூல். சோ இதை நான் இன்னும் ஒரு வடிவத்துல செல்லலாம். கனவளவை சொல்றேன்டா, 2 மூல் டெசிமீட்டர் -3 செறிவை உடைய 2 மூல் டெசிமீட்டர் -3 செறிவை உடைய 500 மில்லி லிட்டர் குளுக்கோஸ் கரைசல் 500 மில்லி லிட்டர் குளுக்கோஸ் கரைசல் 2 மூல் டெசிமீட்டர் -3 செறிவை உடைய 500 மில்லி லிட்டர் குளுக்கோஸ் கரைசல். சோ இந்த இடத்துல நீங்க செறிவு சமன் மூலிங்கில் கனவளவு சமன்பாட்டை பவிச்சா செறிவை நாங்க சீண்டு செல்ற எழுத்தால குறிப்போம், மூல நாங்க எண்ணு செல்ற எழுத்தால குறிப்போம். சோ விய நாங்க கனவளவை வீண்டு செல்ற எழுத்தால குறிப்போம். சோ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இந்த சமன்பாடு எங்க சரியா வருதுண்டா, செறிவு 2 மூல் டெசிமீட்டர் -3 ஆக இருக்கிற நேரம், செறிவு 2 மூல் டெசிமீட்டர் -3 பாருங்க, 2 மூலாக இருந்தால் கனவளவு ஒரு டெசிமீட்டராக இருக்கிற நேரம் 2 மூல் டெசிமீட்டர் -3 செல்ற செறிவு வரணுமாக இருந்தா மூல் அளவு 2 ஆக இருக்கணும். சோ இங்க செறிவு 2 மூல் டெசிமீட்டர் -3, ஆனால் கனவளவு 500 மில்லி லிட்டர். சோ இதுல அர்த்தம் நீங்க நான் மேல பார்த்த அர்த்தம் என்ன, ஒரு டெசிமீட்டர் கணத்துல 2 மூல் இருந்தால் எங்களுக்கு 2 மூல் டெசிமீட்டர் -3 செறிவு வரும். ஆனா இங்க கனவளவு 500 மில்லி லிட்டர் தான் இருக்கு. சோ 500 மில்லி லிட்டருக்குள்ள எத்தனை மூல் இருந்தா இந்த 2 மூல் டெசிமீட்டர் -3 செறிவு வரும். சோ எத்தனை மூல் வேண்டும். சோ இங்க வந்துட்டு நாங்க மூல் அளவை கண்டுபிடிக்க வேண்டி வரும். சோ செறிவு எங்களுக்கு 2 மூல் டெசிமீட்டர் -3, செறிவு 2 மூல் டெசிமீட்டர் -3. இப்ப குளுக்கோஸினுடைய மூல் தேவை கனவளவு 500 மில்லி லிட்டர். சோ அது 0.5 டெசிமீட்டர், 0.5 டெசிமீட்டர் இருக்கா. சோ இங்க நாங்க மூல் அளவு எத்தனை பார்த்தால் 0.5 into 2 1 mole. So 1 mole glucose. So இங்க நாங்க 1 mole, 1 mole glucose இருக்கிறது. So இந்த 500 மில்லி லிட்டர் மொத்த கரைசலுக்குள்ள 1 மூல் குளுக்கோஸ் இருந்தா அந்த கரைசல் செறிவு 2 மூல் டெசிமீட்டர் -3 ஆக வரும். சோ எப்படி, சோ C7 N/V நாங்க எடுத்திருக்கிற மூல் 1 மூல் குளுக்கோஸ், 1 மூல். சோ நாங்க எடுத்தது அரை டெசிமீட்டர் கணம். சோ 0.5 டெசிமீட்டர் கணம். சோ இதை நாங்க இந்த இந்த பின்னத்தை நாங்க தீர்த்தா 2 மூல் டெசிமீட்டர் -3 விட வரும். சோ இதுல 2 விஷயம் விளக்கு காணுங்க. இங்க நாங்க வெறும் 2 மூல் டெசிமீட்டர் -3 செல்ற நேரம் நாங்க கணக்குல செய்யற நேரம் நாங்க விளங்கிக்கணும், ஒரு டெசிமீட்டர் கணத்துல 2 மூல் இருக்கு, ஒரு டெசிமீட்டர் கணத்துல 2 மூல். சோ பேசிக் யூனிட் வால்யூமுக்கு நாங்க பேசிக் 1 டெசிமீட்டர் கணத்தை எடுக்கிறோம். சோ அதே செறிவுல வால்யூம் குறைகிற நேரம் சோ இங்க நாங்க மூல்ற அளவும் என்ன செய்யணும், 2 மடங்காக குறையும். இங்க 1 டெசிமீட்டர் ஆக இருக்கிற நேரம் 2 மூல் இருந்தா இது அரை டெசிமீட்டர் ஆக இருக்கிற நேரம் இது 1 மூல். சோ இது ஹாஃப் ஆகிற நேரம் மூல் அளவும் என்ன செய்யும், ஹாஃப் ஆகும். ஹாஃப் ஆகினா இங்க வர செறிவுல என்ன செய்யாது, மாற்றம் வராது. சோ இங்க கேள்வி உருவாக்கலாம், 2 மூல் டெசிமீட்டர் -3 செறிவை உடைய 500 மில்லி லிட்டர் குளுக்கோஸ் கரைசலை தயாரிப்பதற்கு தேவையான குளுக்கோஸின் மூல் அளவை காண்க. அப்படி இல்லைன்னு சொன்னா திணிவை காண்க, தேவையான குளுக்கோஸினுடைய திணிவு. சோ இந்த ஈக்குவேஷன் நாங்க நேரடியா பாவிக்கும். சோ செறிவு இருக்கிற இடத்துல நாங்க 2 மூல் டெசிமீட்டர் -3 பாவிக்கும். எங்களுக்கு நேரடியா விளங்குது, மூல் அளவைத்தான் காணணும், எவ்வளவு குளுக்கோஸ் நாங்க எடுக்கணும். சோ இந்த சமன்பாடு எங்களுக்கு நேரடியா குளுக்கோஸினுடைய மூலத்தை. சோ நாங்க இந்த கணக்குல இருந்து
குளுக்கோஸினுடைய மூல் அளவு 1 மூல் கண்டுபிடிச்சு. சோ இந்த 1 மூல் குளுக்கோஸ் எத்தனை கிராம் திணிவு? சோ நாங்க பிராக்டிக்கல் செய்யற நேரம் நாங்க லேப்ல வந்துட்டு 1 மூல்னு சொல்லி நாங்க அளந்து எடுக்கல. சோ அந்த மூல் அளவை நாங்க கிராம்ல தான் அளக்க போறோம். சோ இந்த மூலுக்கும் கிராமுக்கும் என்ன தொடர்பு? மூலுக்கும் திணிவுக்கும் என்ன தொடர்பு? சோ ரெண்டாவது ஈக்குவேஷன். இது முதலாவது ஈக்குவேஷன். சோ ரெண்டாவது ஈக்குவேஷன், இந்த மூலுக்கும் திணிவுக்கும் என்ன தொடர்பு? சோ மூல் சமன் திணிவின் கீழ் மூலறு திணிவு. சோ மூல் சமன் திணிவின் கீழ் மூலறு திணிவு. சோ இப்ப இந்த சமன்பாட்டுல எங்களுக்கு தேவை திணிவு தேவை. இந்த சமன்பாட்டுல எங்களுக்கு திணிவு தேவைப்படுது. சோ திணிவு தேவைப்படுது. அதே மாதிரி மூலர் திணிவு நாங்க கண்டுக்கிறோம். மூலர் திணிவு குளுக்கோஸ்ல மூலர் திணிவு 180 கிராம் மூல் மைனஸ் 1. சோ குளுக்கோஸ்ல மூலர் திணிவு 180 கிராம் மூல் மைனஸ் 1. சோ இங்க மூல் எங்களுக்கு ஒரு மூல் வரணும். திணிவை கண்டுபிடிக்கணும். மூலர் திணிவு 180 கிராம் மூல் மைனஸ் 1. சோ இங்க திணிவு சமன் 180 கிராம். சோ 180 கிராம் குளுக்கோஸ் நாங்க எடுத்து மொத்த கனவளவு 500 மில்லி லிட்டர் ஆகும் வரை நீர் சேர்த்து நாங்க குலுக்கி பெறப்பட்ட ஒரு கரைசல் 2 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 செறிவையுடைய 500 மில்லி லிட்டர் குளுக்கோஸ் கரைசலாக இருக்கு. சோ இப்படித்தான் நாங்க இந்த 2 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 செறிவையுடைய 500 மில்லி லிட்டர் குளுக்கோஸ் கரைசலை தயாரிக்கிறதுக்கு தேவையான குளுக்கோஸினுடைய அளவை நாங்க இந்த 2 சமன்பாட்டில இருந்தும் என்ன செய்யலாம்? எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். சோ நேரடியா இந்த இடத்துல மூலுக்கு பதிலா நேரடியாக இந்த இடத்துல இந்த சமன்பாட்டை கொண்டு வந்து நாங்க அப்ளை பண்ணலாம். மூல் இருக்கிற இடத்துல நேரடியா திணிவின் கீழ் மூலர் திணிவுன்னு சொல்லி இந்த இடத்துல நாங்க போடலாம். சோ பின்னத்தை குயிக்கா சுருக்கக்கூடிய அந்த டேலண்ட் இருக்கிறவங்க இந்த இடத்துல நேரடியாக போடலாம். சோ சுருக்குறது கஷ்டமானாக்கும் மூளை கண்டு அந்த மூலுக்குரிய சமன்பாட்டை எகைன் அப்ளை பண்ணி அதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம்? திணிவை கண்டுபிடிக்கலாம். சோ குயிக்கா செய்யறதா இருந்தா இந்த இடத்துல நீங்க ஒரே தரத்துல நீங்க என்ன செய்யலாம்? மூலின் கீழ் மூலத்தின் திணிவு சமன் மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு செல்ற சமன்பாட்டை நீங்க அப்ளை பண்ணலாம். சோ இங்க நாங்க என்ன கேள்வின்னு சொல்லி முதலாவது பார்ப்போம். ரைட், கவனிக்கவில்லை. 1 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 செறிவு நான் கணக்குல செஞ்சோம் 2 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3. சோ இங்க வருது 1 மூல் டெசிமீட்டர் மைனஸ். சோ 1 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 செறிவுள்ள 500 மில்லி லிட்டர் குளுக்கோஸ் கரைசலை தயாரிப்பதற்கு தேவையான குளுக்கோஸின் திணிவு யாது? ரைட், இந்த கேள்விக்கு பிள்ளைகள் நாங்க இந்த அளவுக்கு நாங்க எழுத தேவையில்லை. சோ இந்த செறிவினுடைய அழகை வச்சு எங்களுக்கு கேள்வியை செய்யலாம். கவனிங்க, 1 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? 1 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 சொன்னா எங்களுக்கு கனவளவு 1 டெசிமீட்டராக இருக்கிற நேரம் கரையம் வந்துட்டு 1 மூலாக இருக்கிறது. அதாவது 1 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 செறிவாக இருந்தா, செறிவு 1 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ஆக இருந்தா இதுல அர்த்தம் என்னன்னா கனவளவு 1 டெசிமீட்டர் கனமாக இருக்கிற நேரம் அங்க இருக்கிற கரையத்தினுடைய அளவு 1 மூலாக இருக்கும். அவ்வளவுதான், 1 மூல். ஆனா இங்க அவங்க சொல்றாங்க குளுக்கோஸ் செல்றதால எங்களுக்கு தெரியும் குளுக்கோஸினுடைய 1 மூல் அளவு 180 கிராம். இந்த சமன்பாடு எழுத மனசால செய்யணும். குளுக்கோஸினுடைய அளவு 180 கிராம். சோ இங்க இருக்கிற கனவளவு எத்தனை மில்லி லிட்டர் சொன்னா 500 மில்லி லிட்டர், அரை டெசிமீட்டர் கணம். சோ 1 டெசிமீட்டர் கணத்துக்கு 1 மூல் இருந்தால் செறிவு 1 வரணுமாக இருந்தா அரை டெசிமீட்டர் கணத்துக்கு அரை மூல் வரணும். சோ 1 மூல் 180 கிராம் உண்டா, அரை மூல் 90 கிராம். அவ்வளவுதான். இந்த நாங்க இதுக்கு ரஃப் பேப்பர்ல என்ன செய்ய தேவையில்லை, இந்த கணக்குகளை செஞ்சு பார்க்க தேவையில்லை. சாதாரணமா அதுல இருந்து விளங்கலாம். 1 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 டெசிமீட்டர் கணம், கனவளவு 1 டெசிமீட்டர் கனமாக 1 டெசிமீட்டராக இருக்கிற நேரம் மூல் 1 சொன்னா கனவளவு அரைவாசி ஆகினா மூலும் என்ன செய்யணும்? அரைவாசி ஆகணும். சோ மூல் அரைவாசி ஆகினா திணிவும் அரைவாசி ஆகணும். 180 அரைவாசி 90.